நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துல உணவு திருவிழாவில் நிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட யாழ்ப்பாணத்துல பாரம்பரிய உணவுகளை கொண்டாடுறார்கள் திருவிழா மாதிரி. அந்த திருவிழாவை பாக்குறதுக்கு இப்ப பெருமளவு மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவில உள்ளுக்கு போறதுக்கு எல்லாம் கட்டணம் இல்லை. நாங்கள் இலவசமாகவே உள்நுழையலாம். உள்நுழைந்து நாங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உணவுக்குரிய கட்டணத்தை மட்டும் செலுத்தினா சரி. நான் இந்த உணவு திருவிழாவை எப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் உள்ளுக்கு போய் காட்டுறோம். தொடர்ந்து இந்த காலை இதுவரை பாருங்கள். பாருங்க, இலங்கையாக்கள் மட்டுமில்ல வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்திருக்கேன். உணவு திருவிழாவை பாத்தீங்கன்னு சொன்னா விசிட் ஜப்னா என்ற பேர்ல தான் செய்யணும். இங்க இன்னைக்கு உணவுகள் மட்டும் இல்லாம உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விற்பனையும் இங்க இடம்பெறுகிறது. பாருங்க, இந்த உணவு திருவிழாவுக்கு பெருமளவான மக்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த உணவு திருவிழா 15, 16, 17 ஆகிய தேதிகள்ல யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கிற முத்தவடி மைதானத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆவணி மாதம் 15, 16, 17 இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு முன்பகுதியிலேயே எங்களோட தமிழர்களின் யாழ்ப்பாண பிரதேசத்தின் அடையாளம். சாப்பிட்டாச்சா? ஓகே. முன்பகுதியிலே எங்களை யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகிய பனை மரத்தின் ஓலைகளை கொண்டு இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் உள்ளுக்கு போறதுக்கான கட்டணம் முற்றிலுமே இலவசம் தான். எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. எங்கடா எத்னா தர்மா பாக்குறீங்களா? பாருங்க, இந்த பகுதியில இருந்து இந்த கண்காட்சி நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. எல்லாம் உள்ளூர்ல உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களும் இங்க விற்பனை செய்யணும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் அடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உணவை பெற்றுக் கொள்றாங்க பெருமளவு மக்கள் இலை மோதுறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கற்பகமா? இந்தியால பாத்தீங்கன்னா கற்பகத்தின் காட்சி கூடம் நாங்கள் வளமையாக எல்லா கண்காட்சிகளிலேயும் இந்த விற்பனை கூடம் பெரும்பாலும் அமைக்கப்படும். அவையில் உற்பத்திகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அண்ணா, இந்த சாக்லேட் என்னத்துல செய்தது? அண்ணா, இது என்னத்துல செய்தது? வணக்கம். இது பனம் சாக்லேட் அப்படியா? இது எள்ளுப்பா, பெனாங்கட்டியும் சேர்த்து எள்ளுப்பா. சீனிக்கு பதிலாக பெனாங்கட்டி சேர்ந்துட்டீங்கன்னா இது கேக்கா? ரிக்ஸ் கேக் என்ன பாருங்க. இது வளமையாகவே இந்த காட்சி கூட எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது. எல்லாம் பெனம் பொருட்கள், பெனங்களியல் எல்லாம் இங்கே தேவை என்று சொன்னா வேண்டி கொண்டு போய் பெனங்க பண்ணி இறக்கி விடலாம் என்ன. சரி, ஓகே, நன்றி. இதில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வச்சு ஒரு செய்திருக்கணும். நம்ம இது பண்ணாக்கா
ஃப்ளவர் வாஸ் என்ன இது எண்ணெயை விட்டு கரநீரம் வரையுமே ₹600 கொடுக்குறீங்களா? நான் வீடியோ தான் எடுக்கிறேன் வாரம் நான் முடிச்சிட்டேன். என்னடா நாங்க இன்னைக்கு டெல்மெச் கம்பெனியால ஹீரோகாட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் சோயாமீட் நூர்லிஸ் எல்லாம் ஆஃபர் கொடுக்குறோம். ஈவினிங் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் டீ சாம்பிள் பண்ணுறதுக்கு ஹீரோகாட்ட. எல்லாருமே இந்த டிவி சேனல் பார்க்குறாங்க எல்லாருமே ஈவினிங் வந்தால் இதில் ஃப்ரீயாக டீ சாம்பிள் குடிக்கலாம். ஒரு 6க்கு பிறகு ஃபுல்லாக கொடுக்குற முடியும் மட்டும். சரி சரி. அப்போ எல்லாரும் வாங்க கட்டாயம். நாவுக்கு இதமும் மனதுக்கு சுவையும் என்கிற நாவுக்கு சுவையும் மனதுக்கு இதமும் ஆகிற ஹீரோகாட்ட பாருங்கள். நாள் ஃபுல்லாக இன்பமாக இருக்கும். தேயிலை நீங்கள் வேண்டிய மாதிரி வேண்டிட்டும் போகலாம். மற்றது சோயா மீட்டும் இருக்கு. உங்களுக்கு தேவை மாதிரி பிடிச்ச சோயா மீட் எல்லாம் ₹160 100 தான் கொடுக்குறோம். எல்லாமே டெல்மெச் சோயா. டெல்மெச் சோயாவை ₹150 உள்ளது ₹100 கொடுக்குறோம். அது மாதிரி நூர்லிஸ் ₹250 அடிச்சதை ₹200 கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஹீரோகாட்ட 1 கிலோ 2300 அடிச்சதை ₹1700 கொடுக்குறோம். மக்களோட நலன் கருதி மக்கள் இதை ஹீரோகாட்டை வாங்கன்றதுக்காக நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மற்றது பிரிங்கிள்ஸ் இருக்கு. இது வந்து நார்மலா ₹1000 விற்கிறது. சரியா? நாங்க இந்த மக்களுக்காக 40% டிஸ்கவுண்ட் கொடுத்து ₹600 கொடுக்குறோம். வாங்க எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ந்து இந்த ஃபுட் ஃபேரை மகிழ்ச்சி போங்க. சந்தோஷமா வாங்க, மகிழ்ச்சியோட போங்க. நன்றி. என்ன சாப்பாடு உங்கள்ட்ட? ஆட்ரஜி கறியும் புட்டும் பாருங்க. ஆட்ரஜி கறியும் புட்டும் வந்து கொடுக்குறியா? இது என்ன புட்டா? சரி சரி. இது சூப்பா? சூப் இருக்கு, புட்டு இருக்கு. அடுத்தது அரிசிமா புட்டு இருக்கு. எவ்வளவு ஆட்ரஜி கறியும் புட்டும் கொடுக்குறீங்க? ₹1200 நீங்க ஆட்ரஜி கறியும் புட்டும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வயிறு வந்து நிரம்பிடும். பிரகாரம் கொண்டு போய் சாப்பிட மாட்டீங்க. பாருங்க அவ்வளோத்துக்கு வந்து இங்கே அண்ணா கொடுத்து கொண்டிருக்கார். எங்கட புட்டுன்றது வந்து ஒரு யாழ்ப்பாணத்தின் பிரதான ஒரு உணவு. என்ன புட்டு மாற்றஜி கரையும் யாழ்ப்பாணத்தின் பிரதான ஒரு உணவு. இங்கே அண்ணாக்கள் சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னா எந்த இடத்துலேருந்து வாரீங்க? சுண்ணாத்துலேருந்து வாரீங்க. நேற்று சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட்றீங்க. நேற்று சாப்பிட்டு இன்னைக்கு வந்து அந்த சுவையில வந்து இன்னைக்கு தேடி வந்திருக்கிறேன். மீன் பண்ணி சாப்பிட்றீங்க. என்ன இருந்த மாட்டேன் அதில் வேணீங்க? சரி சரி. ஜப்பான். ஓகே அண்ணா, நன்றி. அப்படி ஒவ்வொரு உணவும் இருக்கு. இது வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு முக்கியமான உணவாக புட்டு மாற்றஜி கரையும் இதுல வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க வச்சாலே உணவுகள் இருக்கு. காட்டுங்க. பொறிச்ச மரம் ஒழிக்கலாங்க. பொறிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதை விட அவிச்ச மரம் ஒழிக்கலாங்க. அட்டை ஜம்பலும்
சம்பளம் அவிச்ச மரவள்ளி கிழங்கும் ம். இதுக்கு வந்து சாப்பிடலாம். இங்க உற்பத்திகள் இருக்கு, எங்கட சத்து மாவல் கோப்பியல் தூள்கள். உற்பத்தியும் இருக்கு. எந்த இடம் கூட எங்கட உரும்புற இதுல வந்து இப்ப நாங்க சத்துமா, சரக்கு தூள், மல்லி கோப்பி, கோப்பியல், அது மற்ற முட்டை மாவல், உளுந்துமா, அரிசி மாவல் எல்லாம் உற்பத்தி செய்யறோம். நாங்கள் கறிமிளகாய் தூள்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னா நீங்கள் எங்களோட நம்பர் சொல்றேன், அதுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். சொல்லி விடுங்க. 077 87 59 59 7 சரஸ்வதி ப்ராடக்ட் சொல்லி நீங்கள் இந்த அட்ரஸ் காட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு செலவழிக்கலாங்க. என்ன விலைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு இப்ப நாங்க கேட்கிற மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் கிலோ 100 ரூபாய்க்கு வேண்டி சாப்பிடலாம். 100 ரூபாயில இருந்து வேண்டலாம். அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு ஒரு பீஸ் 100 ரூபாய் அப்படித்தான். நீங்க குறைஞ்ச காசுல சாப்பிடறதா எங்கட சாப்பாடு. சரி, ஓகே. அதே மாதிரி பக்கிங்களும் அப்படிதான். மல்லி கோப்பி இதெல்லாம் கொஞ்சம் காசுகள்லயே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்க பெரிய அமௌண்ட்டுக்கு விழான்னு சொல்லி விற்காமல் அவையவே இந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லார்டையும் சாப்பிடணும்ன்றதுக்காக நாங்க சின்ன சின்ன அமௌண்ட்ல விற்கிறோம். ஓகே அம்மா, ஓகே அம்மா, நன்றி. ஓகே. அப்படியே இஞ்சால வந்தா தங்கச்சி என்ன கொடுக்குறீங்க? நாங்க இறால் வடை, குட்டி வடை, பனங்காய் பணியாரம், சர்பத், தோசை, மசாலா தோசை, இட்லி, சம்பளம். நீங்க தான் அந்த பேரிச்சம்பளம் கொடுத்தீங்களா? உங்களுடைய முடிஞ்சுதா? பாக்குறதுக்கு மட்டும் இருக்கு. பாக்குறதுக்கு மட்டும் இருக்கு. அவ சாப்பிடலாத சாப்பிடலாத பாக்குறதுக்கு மட்டும். நேற்று வந்து வித்தனீங்க என்ன? முடிஞ்சது. நாளைக்கு வந்தா நாளைக்கு இருக்குமா? நாளைக்கு இருக்குமா? நீங்க வந்தீங்கன்னா இந்த குழியோட பேரிச்சம்பளத்தை பார்க்கலாம், வேண்டலாம். அடுத்த முக்கியமானது வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் பனைமரம். அதுல இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பனங்காய் பணியாரம் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தின் ஒரு முக்கியமான ஒரு உணவு. அதையும் இங்க வந்து வித்து கொண்டிருக்கிறேன். இதோட அப்படி பேக்கோட இதுல இருந்து 10 வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதே பனங்காய் பணியாரமா இல்லையா? இது இறால் வடை சுட்டு கொண்டிருக்கிறீங்க. சரி, ஓகே, நன்றியா. இந்தியால வந்து நூடுல்ஸ் வந்துருக்கு. வணக்கம், வணக்கம். இது என்ன? இது சொல்லுங்க இருக்கா உங்கள்ட்ட என்னென்ன இருக்கு சொல்லுங்க. வந்து ராசவள்ளி களி செய்யறோம். களி வந்து இப்ப என்னன்னு சொன்னா அந்த ராசவள்ளி வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பவுடர்லயும் வருதா? பவுடரை இந்த பவுடரை வச்சுதான் நாங்க இப்ப களி செய்து இந்த பவுடர்ல இந்த களியை செய்திருக்கீங்க. சாமி கொடுக்கிறோம். என்னன்னு சொன்னா அந்த கிடைக்காத இடங்களுக்கு எல்லா சீசன்லயும் இப்ப கிழங்கு கிடைக்காது. இப்ப கிடைக்கிற சீசன்ல நாங்க பவுடர் ஆக்கி வச்சிருந்தோம். பவுடர்ல செய்ய அப்படி களியா வருதா? களியா வருது. பாருங்க, இங்க பாருங்க. இது பவுடர்ல செய்யறதான். உங்களுக்கு வந்து கிடைக்காத இடங்கள்ல இல்லாட்டி கிடைக்காத சீசன்ல இதை வேண்டி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எங்க உற்பத்தி செய்யறீங்க? இது வந்து எங்க நியூட்ரி ஃபுட்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி. எந்த இடத்துல இருக்கு? கோப்பாயில இருக்கு. என்ன விலை இது ஒரு பாக்ஸ்? இது வந்து 1000 ரூபாய். ஒரு பாக்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து 4-5 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இருக்கு. சமைக்கைக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். வேற என்ன இருக்கு உங்கள்ட்ட? இது இப்ப மெட்ட ஒரு மசாலா அப்பளம் கொண்டு செய்ய போறோம். அதை கொஞ்சம் தலை செய்வோம். சரி, சரி, ஓகே, நன்றி. புறக்கன்கூழ், உளுத்தங்கூழ் மற்றும் ராசவள்ளிக்கூழ். என்ன சாப்பாடு உங்கள்ட்ட இருக்கு? மஷ்ரூம் சூப், மஷ்ரூம் சாண்ட்விச், மரவள்ளி கிழங்கு அவியல், உள்ளி சம்பல், மஷ்ரூம் கட்லட். அதாவது வந்து காளான்ல வந்து நிறைய உற்பத்திகளை இங்க செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, சூப் இருக்கு, கட்லட் இருக்கு, மற்ற சூடா ரெடி ஆகி கொண்டிருக்கு. என்ன இதெல்லாம் எங்க நீங்க இதெல்லாம் உற்பத்தி செய்யறீங்க? அங்க சரி, சொல்லி மானிப்பாய். அனைவருக்கும் வடக்கு மாகாண சுற்றுலா பணியிடத்தினால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழர் பண்பாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சட்டியில சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
உணவு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த உணவு திருவிழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து வீடியோட பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன நண்டு கறி, ஒடியல் கோழி, இது மீன் குழம்பு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, கடலைக்கறி எல்லாம் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவுகள் வந்து இங்க வந்து விற்கிறோம். நீங்க வேணும்னு சொன்னா இந்த கடையில வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட வேற இடம் இருக்கும், ஒவ்வொரு இடத்த நெற்றி அங்கேயும் இல்லை இதோட உங்களுடைய நிலைகளை நோக்கி வரவுள்ளார்கள். அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் உங்களது நிலையங்களின் தமிழரை சுடைச்சுட அப்பம் ஆதரவு வழங்குமாறு என்ன விலையம்மா சோடி அப்பம்? சோடி 100 ரூபாய். சோடி 100 ரூபாய். மீண்டும் ஒருமுறை இந்த விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற விற்பனை கூடங்களின் உரிமையாளர் உங்களை நாடி வருகின்ற மதிப்பீட்டு குழுவிற்கு பூரண ஆதரவு வழங்கி அவர்களது மதிப்பீட்டினை திறம்பட மேற்கொள்வதற்கு ஆதரவு வழங்குவதும் இந்த மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே நாளைய தினம் உங்களுக்கான பரிசு வழங்கல் வழங்குவது என்பதையும் மகிழ்ச்சியுடன் அழைத்துக் கொள்கிறோம். நன்றி. இரணமாடு இறால், இரணமாடு சிலாப்பி, என்ன ஐயா இது என்ன ஐட்டம் ஐயா? சிங்கிரால். அதுவும் சிங்கிராலா? இரணமாடு சிங்கிரால் என்ன? அதுதான் சாப்பிட வந்திருக்கோம். பாருங்க, இது வந்து குளத்துல கிடைக்கிற இறால், அதை வந்து அப்படியே பொரிச்சு வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து சிலாப்பி தானே, சிலாப்பி. இது வந்து குளத்து இறால். இது வந்து இங்க வந்து பொரிச்சு வச்சிருக்கிறோம். பாருங்க, பொரிஞ்சு ஒன்று இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி எப்படி போகுது பிசினஸ் சொல்லுங்க. ஒரு பலம் மாதிரி தான், பரவாயில்ல. நேற்று ஆகலை நாங்கள் இடனமலையில் சந்திக்க இன்றைக்கு இங்கே நிற்கிறார். என்னென்ன கூழ் இருக்கு? என்ன ஓமம் ஒடியல், என்ன ஒடியல் கூழ்? ஒடியல் கூழ் குளத்து மீனை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒடியல் கூழ். என்ன விலை கூழ் கொடுக்குறீங்க? 200 ரூபா. இந்த கப்பில் பெரிய கப்பில் 200 ரூபா கூழ். அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இரணமடையில் பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கே இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற குளத்திரால் அதுவும் வந்து இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. பட்டி இருக்கு எவ்வளோ பெருசா இந்த குளத்திரால் பட்டியில் ஒரு பட்டி ஒன்று அதுக்கு நேரம் எல்லாத்தையும் இங்கே பொறிச்சு குடிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க போடுங்க. இது இரணமாடு நன்னீர் மீன்பிடி அமைப்பால இந்த அந்த பட்டிகை இதை செய்து கொண்டிருக்கிறோம். மசாலா எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாக்க அங்கால பெரிஞ்சு கொண்டிருக்குது. தம்பி தம்பி அதான் வாங்க, 3 பேரும் இங்க வா. வெதியாவா 3 பேரும் 200 அதே மாதிரி இந்தியால பானிபூரி விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா எங்க யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவாகிய பெனங்க பணியாரம் எல்லாம் சுட்டு அப்படியே வச்சிருக்கு. ஒடியல் கூழ் இருக்காம், நண்டு இருக்காம். என்ன நண்டு என்ன இருக்கு? புட்டு நண்டுமா? அரிசிமா புட்டு நண்டு குழம்பும் இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. செஞ்சுடர் கொத்தணி மட்பாண்ட சங்கத்தால இங்க கொடுத்து கொண்டிருக்கணும். ஒடியல் கூட விடாமா? ஒடியல் கூழ் 150 ரூபா.
அப்படி இந்தியாவில் பார்த்தா யாழ்ப்பாணத்தின் பெருமையை பேசுகின்ற கலை படைப்புகள் இந்த இடங்கள்ல விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அப்படியே இது கண்காட்சியோட மட்டும் இல்லாம இந்த பேரு என்ன அவ்வளவு நல்லதா காத்திருக்கிறது. அதுக்காக இங்க தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க இது ஃபுல்லா சிறுதானியம் தான். சிறுதானியம் இதை பாத்தீங்கன்னா இது திணை அரிசின்னு சொல்லுவோம். இது வந்து கம்பு, இது வந்து கேழ்வரகு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுகள் வந்து ஃபுல்லா சிறுதானியம். இந்த சிறுதானியத்தை வச்சு நாங்க வந்து செய்யணும்னா ட்ரை பவுடர் ஆக்கி போட்டு அந்த மாமாரி ஒன்று பேக்கெட் வந்து செஞ்சு விற்கிறோம். அந்த பேக்கெட் ஒன்று அது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப சிறுதானியங்கள் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா கலரா இருக்கு. இப்போ இந்த திணை வந்து பொன்மஞ்சளா இருக்குன்னு சொன்னா பீட்டா கேரோட்டின் அது வந்து எங்களோட பார்வைக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் பேஷன்ஸ் அதிகமா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா வெள்ளை சாப்பாடுகள் சாப்பிட்டு இந்த வெறும் அந்த பட்டை வீட்டின வெறும் அரிசி இந்த வெள்ளையில சாப்பிட வந்து அதுக்கு என்ன பிரச்சனை வரப்போனா டக்கண்டு அந்த குருதி குழாயில வந்து உட்கிரைப்பினுடைய அந்த மைக்ரோவெஸ்குலர் டேமேஜஸ் டயபெட்டிஸ் வருது. குருதியில வந்து அந்த இதுகள் இனிப்பு கூறுதால தான் இந்த டயபெட்டிஸ் பேஷன்ஸ் அப்படி வர பிரச்சனை இருக்கு. இது என்னன்னா நேர்த்தன்மை இருக்கு. இதுல வந்து சிறுதானியங்கள்ல கரையும் நேரன் ஒன்று இருக்கு, மற்ற கரையாத நேரன் சொல்லி இருக்கு. கரையும் நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு அந்த மியூசிலேஜ் மாதிரி வந்து ஆக்கிடும். அதோட சேர்த்து நாங்க கொழுப்பையோ இனிப்பையோ இப்ப வந்து நாங்க இப்ப திணையில வந்து நாங்க என்ன செய்யலாம்னா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். பிரியாணி செஞ்சு சாப்பிட வந்து அந்த கொழுப்பு வரப்போதான் இப்ப கொழுப்பு உடல் அந்த ஸ்டொமக்கு வரைக்க சிறுவுடலுக்கு வரைக்க அங்க இருக்க அந்த பித்த உப்புகள் அந்த கொழுப்பை வந்து சின்ன சின்ன ஆக்கும். அப்ப அந்த கொழுப்புகளை வந்து குருதி குழாய்க்கு போனா தான் அந்த கொலஸ்ட்ரால் வர பிரச்சனை வரும். இது என்ன செய்யணும்னா அப்படியே ட்ராப் பண்ணி அந்த நேர்த்தன்மை வந்து ஒரு மியூசிலேஜா வந்து ட்ராப் பண்ணி மலத்தோட போறதால வந்து எங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை டயபிட்டிஸ் இப்ப அதோட சேர்த்து இனிப்பு சேர்ந்து சாப்பிட வந்து பிரச்சனை ஒன்று பெற போறது. அடுத்து வந்து இதுதான் ஒவ்வொரு நிறம் இருக்கிறதால வந்து இப்ப புற்றுநோயை வந்து இப்ப உடனே சாப்பிட்டா புற்றுநோய் குணம் பண்ணு சொல்லலாம். அண்டாடமங்கிற தினமா எடுத்து கொண்டு வரைக்க வந்து அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்றது. இப்ப நாங்க மரக்கறிகள் எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் தான் இருக்க போகுது. இப்ப நாங்க சாப்பிட்ற அந்த ப்ரொசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அங்க உடலுக்கு ஃப்ரீ ரேடிகல்ஸ் மாதிரி போய் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் அதை ரிமூவ் பண்ணி எங்களை வந்து ஒரு நல்ல இதா கொண்டு வரும். அடுத்து வந்து இதுல மெக்னீசியம் எல்லாம் இருக்கு. அது என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட குருதியில வந்து இப்ப டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு வந்து குருதியில வந்து சக்கரை வந்து கூடவா இருக்க போகுது. அந்த சக்கரை வந்து கலங்களுக்கு போகாதாலதான் என்ன அந்த அதை சொல்லுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்ப கலங்களுக்கு போறத தூண்டினா வந்து எங்களுக்கு ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு குறைவு. அப்ப அந்த மெக்னீசியம் என்ன செய்யணும்னா அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி இப்ப கம்பு எடுத்தீங்கன்னு சொன்னா சாதாரண அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சக்தி இருக்கு. அதே மாதிரி இப்ப திணிய இப்ப என்ன ஒரு கேழ்வரகு எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப வயது போன காலங்கள்ல வந்து பெண்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மெனாபோஸ் முடிஞ்ச உடனே அவங்க மூட்டு வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுல வந்து இந்த கேழ்வரகுல வந்து கால்சியம் அதிகமா இருக்கு. சாதாரண அரிசியை விட 20 மடங்கு கால்சியம். அப்ப ஒரு உமன்ஸுக்கு வந்து 1.2 கிராம் வந்து ஒரு நாளைக்கு தேவை. அப்ப இந்த மாதிரியான திணை இந்த கேழ்வரகு அடுத்து வந்து மோர்கள் குடிக்க வந்து நார்மலா வேண்ட ரெக்கமெண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து இது வந்து ஒரு லட்டு உண்டு. இந்த லட்டு வந்து நார்மலா எள்ளுல செஞ்சாங்க. மற்றது வந்து சூரியகாந்தி விட அலிசி விதை போன்ற அந்த விதைகளை பயன்படுத்தி செஞ்சாங்க. இதுல வந்து என்ன சொன்னா அலிசி விதையில தான் வந்து இப்ப நார்மலா கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் வந்து சாப்பிடலாம். அடுத்து புரதமும் நிறைந்ததா இருக்கும். இப்ப கொலஸ்ட்ரால வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து குறைக்கும் சொல்லுவீங்க. நார்மலா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து மீன்கள்ல தான் இருக்கும். ஆனா தாவரத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அலிசி விதையில மட்டும்தான் இருக்கு. அப்ப அதையும் நாங்க ஒரு இன்கிரீடியன்டா போட்டு இந்த லட்டை வந்து நாங்க தயாரிச்சிருக்கோம். மற்ற எள்ளு வந்துன்னா இரும்பு சத்து. இப்ப பெண்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த மாதவிடாயில வந்து என்ன செய்யணும்னா அந்த குருதி போக்கு போய்க்க வந்து இரும்பு சத்து குறைவடைஞ்சு அனிமியா போன்ற இதுகள் வரும். அப்ப அந்த டைம்ல மாதவிடாய் ஒரு 5 நாளைக்கு நடக்குன்னு அந்த டைம்ல இந்த இந்த மாதிரி லட்டுகளை எள்ள செஞ்ச இந்த மாதிரி லட்டுகள் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிரயோசனமா இருக்கும். இந்த 5ல இருந்து 18 அடுத்த சுழற்சியில வந்து தான் என்னன்னா கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வரும். அந்த டைம்ல உளுந்து நாங்க எடுக்கலாம்.
அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா அடுத்த பீரியட்ஸ் வர டைம் இப்ப வந்து இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன செய்யாது அந்த கருத்தரிப்பு நடைபெறாம பிள்ளைக வந்து என்ன செய்யணும்னா அந்த அந்த அடுத்த பீரியட் 15க்கு பிறகு வர அந்த டைம்ஸ்ல வந்து அந்த எரோட் நடந்து கொண்டு இருக்கும் அந்த ப்ளீடிங்குக்கான அந்த கருப்பை சிதைவு நடக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து அந்த கருப்பையோட உள்சாப்பு நல்ல ஸ்ட்ரென்தா இருக்கணும். அந்த டைம்ல வெந்தயம் எடுக்கிறது நல்ல. அப்ப வெந்தயத்தை நீங்க என்ன செய்யலாம், தோசையில போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி அப்ப முதல் 5 நாள் அந்த பீரியட் நடக்க வந்து இந்த மாதிரி லட்டுகள் சாப்பிடலாம். அடுத்த அந்த அதுல வந்து உளுந்து சேர்ந்த உளுந்தங்களியோ உளுந்துல தோசையோ செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு பிறகு வெந்தயத்தை அந்த இட்டலியில போட்டு அப்படி எடுக்க வந்து அந்த மாதவிடாய் வட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அந்த வலிகள் வரும் தானே, அந்த பீரியட்ஸ் வைக்கலாம் வலிகள் வரும், அதையெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெகுலரா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அப்ப இந்த லட்டும் இதுகள் நீங்க என்ன செய்து வச்சிருக்கீங்க? இது வந்து நலங்குமான்னு சொல்றது. இப்ப காலையில வந்து காலையில தான் என்ன செய்யணும்னா பித்தம் வந்து எங்க சித்த மருத்துவத்தை என்ன சொல்லணும்னு சொன்னா இரவுல வந்து நலங்குமா சொல்லுவாங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு அந்த ஹீட்டால தான் எங்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் அதுகள் வருது. ஓகே, நன்றி. ஜல சித்த மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படி இப்படியான நிறைய பொருட்கள் வந்து விற்பனை செய்வாங்க. நீங்கதான் என்ன யூஸ் பண்ணாது? இந்த பக்கத்துல சின்னாக்களுக்குரிய விளையாட்டு பகுதி. சொல்லுவா, யார் சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்ன சொல்லணும், என்னென்ன விற்கிறீங்க, என்ன மாதிரி செய்யறீங்க, எவ்வளவு காலமா செய்யறீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து 25 வருஷமா செய்யறோம். 25 வருஷமா செய்து கொள்வாரு. என்னென்ன இருக்கு உங்கள்ட்ட? எங்கள்கிட்ட கிழங்கு பறி இருக்கு, தேன்முறுக்கு இருக்கு, பாவடா இருக்குது, அவிச்ச கிழங்கு இருக்கு, பொரிச்ச வடை இருக்கு, சின்ன வடை இருக்கு, எல்லாம் இருக்கு. முன்னால எடுத்து அலைஞ்சிருக்கான். ஓமுருகான்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல எல்லாருக்குமே தெரியும். வெளிநாட்டுல இருந்து தெரியும்.
எல்லா இடத்துக்கும் போறோம். எல்லா இடமும் வெளிநாடு போறையில ஆனா வெளிநாட்டுக்காரருக்கு தெரியும் இலங்கையில எல்லா இடம் போறோம். எல்லா இடமும் மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை, திருக்கோயில். சரி சரி ஓகே சரி ஓகே, அதை விட்டுட்டு போங்க. இந்த உணவு திருவிழாவை இப்ப சுத்தி காட்டியிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடித்த உணவுகளை எப்படித்தான் சாப்பிட்டாலும் 1500 ரூபாய்க்கு மேல நீங்க சாப்பிட மாட்டீங்க. என்னன்னு சொன்னா 1500 ரூபாய்க்கு நீங்க வயிறு நிறைய இங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வந்து எடுத்து சாப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடிபட தேவையில்லை. இங்க வந்தீங்கன்னு சொன்னா தாராளமாக அனுபவித்து சாப்பிடலாம். இதோட இந்த காலையை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம். குழந்தை நினைக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.